என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய முதலாம் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் இப்போ படிக்கிற ஸ்லோகங்கள்லாம் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்குறாங்க. ஸோ ஹோல் பாகவதம், இந்த பாகவதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், உரையாடல்கள் இருக்கும். ஒரு பக்கம் நாரத மகரிஷி பிரம்மதேவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அவர்கிட்ட கேட்பார் பாகவதம். இன்னொரு பக்கம் வியாசதேவர் நாரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுருவார். அதுக்கப்புறம் சுகதே கோசாமி வியாசர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுட்டுறார். இன்னொரு பக்கம் சூத கோசாமி சுகதே கோசாமிக்கும் பரீட்சித் மகாராஜாவுக்கும் உரையாடல் நடந்த இடத்துல இருந்தார். கங்கை கரையில் பரீட்சித் மகாராஜாவுக்கும் சுகதே கோசாமிக்கு நடந்த உரையாடல் பாகவதம் பேசப்பட்ட பொழுது சூத கோசாமி அங்கே இருந்தார். அப்போது அங்கே என்ன நடந்ததுங்கிறத சூத கோஸ்வாமி நைமிஷாரண்ய முடிவுகிட்ட பேசிகிட்டு இருக்கார். சில நேரங்களில் விதுரர் மைத்ரேயருடைய கான்வர்சேஷன் இருக்கும். விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்டுருப்பார், மைத்ரேயர் உத்தவர்கிட்ட கேட்டுருப்பார். இந்த மாதிரி ஹோல் பாகவதம் ஃபுல்லாக, பாகவதம் முழுவதுமே தூய பக்தருடைய உரையாடல். பிரம்மா நாரதர் பேசியதாகட்டும், அதாவது நாரதருக்கு பிரம்மர் உபதேசித்ததாகட்டும், நாரதர் வியாசருக்கு உபதேசித்ததாகட்டும், வியாசர் சுகதே கோசாமிக்கு உபதேசித்ததாகட்டும், சுகதே கோசாமி பரீட்சித்துக்கு உபதேசித்ததாகட்டும், சூத கோசாமி சௌனகாதி முனிவர்கள் கூறியதாகட்டும், இதெல்லாமே பகவானை மையமாக கொண்டிருக்கின்றது. பாகவதர்கள் எப்போவுமே பகவானை பற்றி பேசுவோம். அதுதான் பாகவதம். புத்தக பாகவதர், பக்தர் ரெண்டு பாகவதம். ஒன்று புத்தக பாகவதர், இன்னொன்று பக்தர் பாகவதர். அதனால தான் பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. அபத்ரா அப்படின்னா இதயத்தில் நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும். பேராசை, அறியாமை, பொறாமை, இந்த அழுக்குகள்லாம் போகணும். இந்த அழுக்குகள் எப்போ போகும்? நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் பாகவதம், புத்தக பாகவதம், பக்தர் நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதில் ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தக பாகவதம் படிக்க வேண்டும், பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும், பக்தர்கள் பாகவதத்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால இங்கே சூத கோஸ்வாமிகிட்ட சௌனகாதி முனிவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க சூத கோஸ்வாமிகிட்ட? வியாச புத்திரரால், அதாவது சுகதே கோசாமியால் பகவானை பற்றி பேசப்பட்ட எந்த விஷயத்தை கேட்டு பரீட்சித் மகாராஜனின் புத்தி முக்தியில் நிலை பெற்று பரவிராஜனான கருடன் புகலிடமான பகவானின் தாமரை பாதங்களை அவற்றை அடைந்தாரோ அந்த விஷயங்களை பற்றி தயவு செய்து விளக்கி கூறுங்கள். ஸோ பரீட்சித் மகாராஜா எப்படி நிலை பெற்றார் பக்தி தொண்டில்? பகவானுடையது நாம ரூப லீலை குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டதுனால. அதனால தான் இப்போ பாகவதம் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா, பரீட்சித் மகாராஜா பற்றி சொல்லும்போது, பரீட்சித் மகாராஜா பற்றி கேட்கும்போது சௌனகாதி முனிவர் என்ன சொல்கிறாங்க, அவரை மகாபாகவதன்னு சொல்கிறாங்க. பரீட்சித் மகாராஜா யார்? மகாபாகவதர். ஏன் அவர் மகாபாகவதர்? அவ்வளோ ஈஸியாலாம் மகாபாகவதர் ஆயிட முடியாது. ஏன் பரீட்சித் மகாராஜ் மகாபாகவதர்? அவர் குழந்தை பிராயத்திலேருந்தே பகவான் லீலைகளை அனுபவித்தார். அவருடைய தாத்தா பாண்டவர்கள், அவர் பிறக்கும்போது ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தார். பிறக்கும்போதே வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவர் பிறவியிலிருந்தே குழந்தை விஷ்ணு பக்தராக இருந்தார், வைஷ்ணவராக இருந்தார். அதெல்லாம் முக்கிய காரணம் இல்லை. முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் பகவானது லீலைகளை பற்றி கேட்பதில் ஆர்வம் காமிச்சார். எப்போவுமே கிருஷ்ண உணர்வில் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதிலும் பாடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். அதனால் அவர் மகாபாகவதர். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை துறக்கிற மனசு யாருக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஃப்ளாட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கோம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கா கொடுத்துருவோமா?
அதை விட்டுட்டு வந்துடுவோமா? இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின அப்பார்ட்மெண்ட்டு. சென்னையில், பெங்களூர் சிட்டியில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எப்படி வாங்க முடியும்? பல கோடி. அவன் கஷ்டப்பட்டு வாங்கினேன். அப்புறம் இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினேன். விட்டுட்டு வந்துடுவோமா அவ்வளோ ஈஸியாக? ஆனால் பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தவர் ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு இன்னையிலேருந்து 7வது நாள் ஒரு பாம்பு தீண்டி இறந்து போகிறதா ஒரு சர்ப்பம் வந்து, அந்த சர்ப்பம் இன்னிலேருந்து 7வது நாள் பரீட்சித் வந்து இறக்க போகிறார் அப்படின்னு தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த சத்சங்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் பக்கம் இருக்கிறோம். இங்கே நம்மள எவ்வளோ பேருக்கு நம்முடைய மரணம் தெரியும்? இல்லை சுவாமி, நான் இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பேன், அப்புறம் இறந்து போயிடுவேன். இல்லை ஒரு 10 வருஷம் இருப்பேன், இல்லை ஒரு 5 நிமிஷம் இருப்பேன், இல்லை இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பேன். உத்தரவாதமே கிடையாது. அதுவும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யாருக்கு எப்போ புதுசாக நோய் வருதுன்னு சொல்ல முடியும். திடீர் ஹார்ட் அட்டாக். சுவாமி நேற்று வரைக்கும் நல்லதாக பேசிகிட்டு இருந்தார், காலையில் கூட ஃபோன் பண்ணி பேசினாரு. மரணம் நம்ம கையில் இல்லை, பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. சினிமாலாம் கூட பாடி வச்சிட்டாங்க. இதெல்லாம் பாகவத்திலேருந்து எடுத்தா சொல்லியிருக்காரு. ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தர்சனம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு பகவத்கீதையில்? பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதை பற்றி நாம் ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது மரணம் நம்ம கையில் கிடையாது. அதனால நம்ம யாருக்குமே எப்போ மரணம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் மரணம் அடைந்து விடுவேன்னு தெரிஞ்சது 2-3 பேர் தான். ஒருத்தர் வந்து பரீட்சித் மகாராஜா, அவருக்கு 7 நாளில் இறக்க போகிறாரு தெரிஞ்சு போச்சு. பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாளில் உடலை விட போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கத்வாங்க மகாராஜா, பாகவத்தில் இருக்குது கத்வாங்க மகாராஜ் சரித்திரம். ஒரு முகூர்த்தம் தான் இருக்க போகிறார், அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் பீஷ்மர், பிதாமகன் பீஷ்மர், அவருக்கு வந்து இச்சா மரணம், அவர் விரும்பும் போது அந்த உடலை விடலாம். இப்படி சிறந்த மகாத்மாக்கள், மகா பாகவதர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியாது, யாருக்குமே. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் டு அச்சீவ் சம்திங் மேக்ஸ் அஸ் அட்டாச் டு இட். பார்த்தீங்களா? ஜட உலகத்தில் பற்றுதல், பௌதிக ஆசை, ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் கொஞ்ச நாள் என் ஆயில கூட்டி வைங்களேன், முடியவே முடியாது. தாளை கூப்பிட்டு நின்னாலும் முடியாது. அது எங்கள் கையில் இல்லைங்கன்றார். சினிமாவில் வந்து டாக்டர் ஒரு வசனம் சொல்லுவார், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், எங்கள் கையில் இல்லை, நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணி. அதே மாதிரி தான் அது நட்சத்திரம் நடக்கிறது தானே. டாக்டர் சொல்லுவாங்க, நாங்கள் முயற்சி தாங்க பண்ணுறோம், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால் மரணம் நம்ம கையில் இல்லை. ஆனால் ஒன்று பண்ண முடியும், மரணம் இல்லாத பாதையை நோக்கி நம்ம போக முடியும். மரணமே அடையக்கூடாது. அந்த மாதிரி யார் கேட்டாங்க எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு? எண்ணெய் கேட்டாரு, எனக்கு மரணமே வரக்கூடாது. பிரம்மா சொன்னார், ஐயா எனக்கே மரணம் இருக்கையான்னு. நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன். பிரம்மாவோட ஆயுள்காலம் வினோதமானது, அவருக்கே ஒரு நாள் மரணம் உண்டு. ஆனால் என்ன, நம்மளை விட நீண்ட காலம் வாழ்கிறார். 4 யுகத்தை கூட்டி, 4 யுகம் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 4 யுகத்தை கூட்டினா அது பிரம்மாவோட, அந்த 4 யுகத்தை கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு பகல். திரும்பி 4 யுகத்தை கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு இரவு. இந்த மாதிரி 24 மணி நேரம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 365 நாள் ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் பிரம்மா. அதுக்கப்புறம் பிரம்மாவும் அந்த உடலை விட்டுதான். பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜென்ம ந வித்தியதே. இந்த உலகத்தில், ஜட உலகத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் போனால் திரும்பி பிறவி எடுக்கணும். என்னுடைய உலகத்துக்கு வந்து விட்டால் திரும்பி பிறவி எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால் பரீட்சித் மகாராஜா வந்து ஏன் வந்து அவர் எப்பேற்பட்ட பாகவதர், அதனால தான் அவரால் ராஜ்யத்தை துறக்க முடிஞ்சது. இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி, அவர் பூகோளத்துக்கே சக்கரவர்த்தி. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஹோல் பாரத வருஷா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார் பரீட்சித் மகாராஜ். ஆனா என்ன பண்ணாரு, தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று அறிந்த உடனே ராஜ்யத்தை துச்சமா போட்டார். தூக்கி போட்டு காட்டுக்கு போறார். அங்க போய் சாதுக்கள் மத்தியில் உட்காந்துட்டு அவரு பாகவதம் கேட்டார். அந்த சுகதேவ் கோஸ்வாமி வர அவர்கிட்ட இருந்து பாகவதம். அதனால பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர் வந்து நான் 7 நாள் தான் இருக்க போறேன், எனக்கு எதுக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை, நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும். அதனால அப்ப என்ன இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. அதனாலதான் இந்த சௌனகாதி முனிவர்கள் கேட்குறாங்க, ஓ சூத கோஸ்வாமியே, பரீட்சித் மகாராஜா அவருடைய இன்டெலிஜென்ட் வந்து ஒரு நாலேஜ் வந்து லிபரேஷன், முக்தியை நோக்கி போச்சு. எந்த மாதிரி முக்தி அடைஞ்சார் அவரு? இந்த முக்தியை பத்தி சொல்லும்போது இதுல நிறைய கருத்து வித்தியாசங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் முக்தினா என்ன நினைச்சுக்கிறாங்க, பெரும்பாலான மக்கள் முக்தினா என்ன நினைச்சுக்கிறாங்க, இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவது, ஒரு ஜோதியில் ஐக்கியமாகி விடுவது, தன் அடையாளத்தை அழித்துக் கொள்வது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா முக்தியை பற்றி சொல்லும்போது 5 விதமான முக்தி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருந்தா சாட் பாக்ஸில் போடலாம். 5 விதமான முக்தி. முக்தி என்றால் என்ன? முக்தி என்றால் பிறவா நிலை அடைவது, மீண்டும் பிறக்காமல் இருப்பது, இறைவன் அடி சேருவது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார், இறைவன் அடி சேராதார். ஸோ முக்தினா என்னதப்போ? 5 விதமான முக்தி. சாயுஜ்ய, சாமிப்பிய, சாலோப்பிய, சாகிப்பிய, சாஷ்டி. பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, 5 விதமான முக்தி. சாயுஜ்ய முக்தி, சாலோக்கிய, சாமிப்பிய, சாகிப்பிய, சாஷ்டி, சாரூப்பிய, 5. சரி, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சாயுஜ்ய முக்தி என்றால் சாயுஜ்ய, யுஜ்யா அப்படின்னா இணையிறது, இறைவனோடு இரண்டரை கலப்பது, சாயுஜ்யம். இந்த முக்தி வந்து வைஷ்ணவர்கள் அறவே வெறுத்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார். சாயுஜ்ய முக்தினா ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விட்டதும் இறைவனோடு இரண்டாக கலந்து விட வேண்டும், இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும். அது இன்னும் எளிமையாக சொல்ல போனா, அந்த ஜோதி, இறைவன் வந்து ஒளி வடிவானவர், பிரம்ம ஜோதி, அந்த பிரம்மத்தோடு ஒன்றாகி விட வேண்டும். இதுதான் சாயுஜ்யம். இதுக்கு வந்து சாயுஜ்ய முக்தின்னு பேர். இறைவனோடு இரண்டரை கலப்பது, கைவல்யம். கைவல்யம் என்றால் சாயுஜ்யம், இறைவனோடு இரண்டரை கலப்பது. ஆனால் அது வைஷ்ணவருக்கு, ஒரு கிருஷ்ண பக்தருக்கு நரகம் போல. ஏன்னா சாயுஜ்ய முக்தியில பகவானுக்கும் அந்த ஜீவனுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு உறவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சாயுஜ்ய முக்தி யார் விரும்புவாங்கன்னா, சாயுஜ்ய முக்தி யார் விரும்புவாங்க? ஞானிகள், பிரம்மவாதிகள், அருவாவாதிகள், மாயாவாதிகள், இவங்க தான் இது விரும்புவாங்க. பிரம்மவாதி, அருவாவாதி, மாயாவாதி, ஞானி, இவங்க என்ன பண்றாங்க? சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி, சாஸ்திரம் படிச்சு அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வருவாங்க? வேதத்தில் சொல்லியிருக்கு, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தொடங்கியது, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கும், நீங்கள் கடைசியில் கேள்வியெல்லாம் கேட்கலாம், புரியலன்னா கேட்டுக்கலாம், திரும்ப ஒருக்கா சொல்லணும். அதாவது பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சர்வம் கலோ இதம் பிரம்மம், இங்கே காணக்கூடிய அனைத்தும், நாம் காணக்கூடிய அனைத்தும் பிரம்மத்தில் தோன்றியது, பிரம்மத்திலே முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான், நானும் பிரம்மத்தில் தான் வந்திருக்கேன். இந்த உடல் இருக்கிற ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, பிரம்மம். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, இந்த பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம் பொய் அப்படின்னு ஒரு மாயாவாதி, அது அருவாவாதி, பிரம்மவாதி. அருவாவாதி அப்படின்னு சொன்னா இந்த 3 பேரும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அருவாவாதினா யாரு, மாயாவாதினா யாரு, பிரம்மவாதினா யாரு, சின்ன வேரியேஷன். இவங்க கோல் ஒன்று தான், ஆனா பாதையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அருவாவாதி என்றால் இறைவனது உருவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், அரூபம், அரூபம், ரூபம், அரூபம்.
இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் உருவமற்றவர் அப்படின்னு நினைக்கிறவர் அருவாவாதி. அப்போது அந்த அருவாவாதி என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஹவு டு வி எக்ஸ்பீரியன்ஸ் த என்ஜாய்மெண்ட் பீயிங் வித் தி லார்ட். ஓகே, இது கடைசியாக பார்ப்போம். ஸோ அருவவாதி என்னென்னா, நான் இந்த உடல் எடுத்துகிட்டு இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இந்த உடல் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த உடலை விட்டுட்டா நான் இறைவனோடு இரண்டரை கலந்துருவேன். ஞானத்தை வளர்த்துட்டா இந்த உலகம் பொய்யானது, இந்த பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு அந்த ஞானத்தை நான் வளர்த்து கொண்டால் நான் இறைவனோடு ஒன்றாகி விடுவேன். இது அருவவாதி. அடுத்த பிரம்மவாதி என்ன நினைக்கிறாரு, இறைவன் ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர், நானும் இந்த ஆத்மாவும் ஒரு சிறிய நெருப்பு பொறி மாதிரி தான், இறைவனுடைய அம்சம். அப்போ இந்த உடலை விட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிருவோம். ஏன்னா எல்லாமே பிரம்மத்திலேருந்து தான் வந்தது. அப்புறம் அந்த பிரம்மம் இந்த பிரம்மம் வேற வேற இல்லை. சர்வம் கலோ இதம் பிரம்மம், நான் பிரம்மத்திலேருந்து தோன்றினேன், நான் பிரம்மத்துக்குள்ளேயே போயிட்டேன். அப்புறம் பிரம்மத்துக்குள்ளே ஒன்றானதுக்கப்புறம் இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். இதுதான் பிரம்மவாதி. அடுத்தது மாயாவாதி. இவர் இன்னும் ஒரு படி மேலே போய், நான் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவேன், இறைவன் இந்த பூமியில் அவதரிக்கும் போது என்னை போல உருவம் எடுத்துக்கொள்கிறார், கடவுள் இந்த பூமியில் வரும்போது அவரு என்ன மாதிரி உடல் எடுத்துக்கிறாரு, அப்புறம் இந்த உடலை விட்டோன்னே அவர் பிரம்மமாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க, பகவானது சச்சிதானந்த ரூபத்தை பௌதீகமானது என்று நினைக்கிறார். இதுதான் இவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்போ மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, கிருஷ்ண அபராதின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் இறைவனுடைய பகவானுடைய சச்சிதானந்த விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரம்மவாதி பிரம்மத்தில் போய் இருக்குன்னு நினைக்கிறாரு, அவர் அபராதம் பண்ணலை. அதே மாதிரி அருவவாதியும் அருவ பிரம்மத்தில் போகணும்னு நினைக்கிறார். அதனால இந்த அருவ கொள்கை, அருவவாதம், இதை பற்றி இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நிறைய பேர் கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் உருவம் இருக்கா இல்லையா, இதை 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிளியர் பண்ணிட்டார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதையில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறார். 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் என்ன கேட்குறாரு, கிருஷ்ணா, உங்களை இந்த ரூபத்தில் வழிபடுவவங்க பக்குவமானவங்களா அல்லது உங்களை உருவமற்ற தன்மையில் வழிபடுவவங்க பக்குவமானவங்க, யார் பக்குவமானவங்க? அர்ஜுனன் என்ன கேட்குறாரு, யார் பக்குவமானவங்க? உங்களை தோன்றா உருவில் வழிபடுவவங்க பக்குவமானவங்களா, அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க பக்குவமானவங்களா, அல்லது உங்களை இந்த சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுவவங்க பக்குவமானவங்களா? இப்போ பகவான் சொல்றாரு, 2 பாதையிலுமே என்னை அடையலாம், 2 பாதையிலுமே என்னை அடையலாம். என்னை தோன்றா உருவத்திலையும் வழிபடலாம், என்னை பரப்பு புருஷனாக வழிபடலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, என்னை தோன்றா உருவில் வழிபடுவது மிகவும் கடினமானது. கிளேஷோ அதிகரஸ்தேஷாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். அர்ஜுனா, என்னை தோன்றா உருவில் வழிபடுவது மிகவும் கடினமானது, அந்த பாதை கடினமானது, அதில் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் யாரை இந்த சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுறாங்களோ அவங்களே பக்குவமானவங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 530 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோமே, 530 பேர் இருக்கிறோம். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கடவுளை தியானிக்கணும் ஆனால் உருவம் இல்லாமல் தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கடவுளை தியானம் பண்ணுங்கள் ஆனால் அவருக்கு உருவம் இல்லை, தியானம் பண்ணுங்கள். எவ்வளோ பேரால் பண்ண முடியும்? ஒருத்தர் ஏதோ கற்பனை பண்ணிக்கலாம், அவர் ஒளியாக இருப்பாரோ, ஜோதியாக இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, இப்படி இருப்பாரோ. அப்புறம் மனசை நிறுத்தவே முடியல. பிரபுஜி, நீங்கள் கடவுளை தியானம் பண்ண சொன்னீங்க, ஆனால் எங்களால் முடியல, அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல, எப்படி நான் உணராத ஒன்று எப்படி தியானம் பண்ண முடியும், நான் பார்க்காத ஒன்று எப்படி தியானம் பண்ண முடியும், எப்படி மனதை நிறுத்த முடியும்? கஷ்டமாக இருக்கு, அதனால மனசு நிறுத்த முடியல. சரி, அடுத்து நான் சொல்கிறேன், நீங்கள் பகவான் கிருஷ்ணரை தியானம் செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே பகவான் கிருஷ்ணரை தியானம் செய்யுங்க. உடனே ஒரு பக்தர் சொல்கிறார், இது ரொம்ப ஈஸி. பகவான் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, அழகான சுருள் கூந்தல், கையில் புல்லாங்குழல், பசுக்களோடும் கன்றுகளோடும் எப்படி வேணால் தியானம் பண்ணலாம். கிருஷ்ணர் பசுக்களோடு இருக்காரு, கிருஷ்ணர் கன்றுகளோடு இருக்காரு, கிருஷ்ணர் கோபர்களோடு இருக்காரு, கிருஷ்ணர் கோபிகளோடு இருக்காரு, அவர் 4 கரமுள்ள மூர்த்தியாகவும் இருக்காரு, வாசுதேவன். ஓ வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக மனசு நிறுத்திடலாம் பகவானுடைய தாமரை பாதம். ஆனால்
தோன்றா உருவத்தை தியானம் பண்ண என்ன தியானம்? ஆனால் ஒன்றுமே இல்லைங்க தியானம். எப்படியா தியானம் பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை எப்படி தியானம் பண்ண முடியும்? ஆனால் கிருஷ்ணரையிலே சுலபமாக தியானம் பண்ணிடலாம், வாசுதேவனை சுலபமாக தியானம் பண்ணிடலாம், ராமர், இந்த லக்ஷ்மணர், வராகர், நரசிங்கர், ஆயிரம் ரூபங்களை தியானம் பண்ணும். அதனால இந்த பக்தி பாதை வந்து ரொம்ப பயில்வதற்கு சுலபமானது மட்டுமல்ல, இனிமையானது. ராஜவித்ய ராஜகூக்கியம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அபியம். அதனால பரீட்சித் மகாராஜா ஏதோ உருவமற்ற தன்மையை வழிபடலை. பரீட்சித் மகாராஜா வந்து ஏதோ உருவமற்ற முக்தியை விரும்பலை. அவர் பகவானது லீலைகளை தரிசிக்க ஆசைப்படுறார், பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்க ஆசைப்படுறார். அதனால பரீட்சித்தை போன்ற பக்தர்கள், வைஷ்ணவர்கள் சாயுச்சிய முக்தி விரும்ப மாட்டாங்க. மற்ற முக்திகள்லாம் ஓகே, வெரி குட். எப்படி அது? சாரூப்பிய. ஒருத்தர் வந்து ஆசைப்படலாம், ஓ கிருஷ்ணா, நான் இந்த உடலை விட்டதுமே உங்கள் உலகத்தில் வந்து உங்களை போல எனக்கு ஒரு உருவம் வேணும், நான் வந்து உங்களை மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து பெருமாள் கோயிலெல்லாம் போனால் அங்கே வந்து விஷ்ணு தூதர்கள் இருப்பான். ஜெயன், விஜயன், நந்தன், சுனந்தன், இந்த மாதிரி விஷ்ணு தூதர்கள். அவங்க பார்க்கறதுக்கு விஷ்ணுவை போலயே இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க, 4 கரம் இருக்கும், சங்கு சக்கரம் கதை கத்தி வால்லாம் வச்சிருப்பாங்க, தோற்றத்தில் விஷ்ணுவை போல இருக்கும். அது அந்த முக்திக்கு பேர் சாரூப்பிய. சாரூப்பிய இது ஓகே. ஒரு பக்தர் என்ன ஆசைப்பட்டாரு? பகவான் போல ரூபம் வேணும், அவர் உலகத்துக்கு போகணும், வைகுண்டத்தில் போய் அவர் மாதிரி இருக்கும். ஓகே, சந்தோஷம். அடுத்து இன்னொரு பக்தர் ஆசைப்படுறாரு, நான் அவர் உலகத்தில் போய் வசிக்கணும், சாலோக்கிய, ஆன்மீக உலகத்தில் போய் வைகுண்டத்தில் வாழணும். அப்புறம் சாமிப்பிய, அவருடைய நண்பராக உறவினராக இருக்கும், கிருஷ்ணருடைய நண்பனாக, உறவினராக, காதலனாக, காதலியாக, அப்புறம் வந்து சேவகனாக, அதுக்கப்புறம் சாஸ்தி, அவரை போல வசதி, நல்ல ஐஸ்வர்யம், அற்புதமான மாளிகை, துவாரகை, மதுரா, இந்த மாதிரி ஐஸ்வர்ய தாமம் அங்கே போயிருக்கணும். ஸோ இந்த 4 முத்திகளை வந்து வைணவ ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், தாத்வாச்சாரியர், பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர் வரவேற்கிறாங்க. ஒரு பக்தர் ஆசைப்படலாம். ஒரு பக்தர் என்ன ஆசைப்படலாம்? நான் வைகுண்டத்தில் போய் கிருஷ்ணருக்கு நிகராக வசதியாக வாழணும்னு ஆசைப்படலாம், அவரை போலே ரூபம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படலாம், அப்புறம் வந்து அவருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படலாம், அவருடைய நண்பராக இருக்குன்னு ஆசைப்படலாம், உறவினராக இருக்குன்னு ஆசைப்படலாம். இது தப்பு இல்லை. ஆனால் ஒரு தூய பக்தர் அதையும் விரும்ப மாட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு? நீங்களாம் காலையில் சிஷ்யாஷ்டத்தில் படிச்சிருப்பீங்க. நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீத்து. கிருஷ்ணா, எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஜனம் வேண்டாம், எனக்கு அழகான பொண்ணுகளும் வேண்டாம், சரி என்னதான் வேணும்? முக்தி வேணுமா? அதுவும் வேண்டாம். வேற என்னதான் வேணும் உனக்கு? மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீத்து. எனக்கு எவ்வளோ பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தி தான் வேணும். அப்போ பக்தி முக்தியை காட்டிலும் உயர்ந்தது. முக்தி எங்கே வந்து முடியுது? பக்தியில் முடியுது. அப்போ பக்தி தொண்டு தான் முக்தியை விட உயர்ந்தது. அதுதான் பகவத்கீதை பாகவதம் பறைசாற்று. பகவத்கீதை பாகவதம் முக்தியை பற்றி மட்டும் பேசலை, பக்தியை பக்தி முக்தியோட உயர்ந்தது. அது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, சர்வபௌம பட்டாச்சாரியன்னு ஒரு பக்தர், சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருவர். அவர் ஒரு பெரிய மாயாவாதியாக இருந்தவர். நீங்கள் அந்த கதை கேட்டிருப்பீங்களா தெரியல. சர்வபௌம பட்டாச்சாரியர் அவர் வந்து ஜெகநாதபுரியில் இருந்தார். பெரிய ஸ்காலர் அவர். அவர் ஒரு மாயாவாதி. அவர் பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகநாதபுரியில் ஒரு வீடு இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஜெகநாதபுரி போனீங்கன்னா யாராவது அவங்க வீட்டுக்கு போயிருந்தால் கை தூக்கலாம். ஜெகநாதபுரி யாத்திரைக்கு போனவங்க சர்வபௌம பட்டாச்சாரியோட வீட்டுக்கு போயிருந்தால் கை தூக்கலாம். ஆமாம் பிரபு, நான் பூரி யாத்திரை போனப்போ அங்கே போயிருந்தேன். சர்வபௌம பட்டாச்சாரியோட வீடு. அங்கே வந்து பகவான் சைத்தன்யர் 6 கரமுள்ள கௌரங்கனாங்க, சத்புஜ கௌரங்கர். சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு சைதன்ய மகாபிரபு 6 கரமுள்ள விக்கிரகமாக தரிசனம் கொடுத்துருக்காரு. பாருங்க, 4-5 பேர் போயிருக்காங்க. சரி, அடுத்த யாத்திரை போட்டுருவோம். நம்ம எல்லா தமிழ் கீதை பக்தர்களையும் கூட்டிகிட்டு ஜெகநாத்பூரியில் சர்வபௌம பட்டாச்சாரிய வீட்டுக்கு போகிறோம். அது ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, சைதன்ய மகாபிரபு
முழுமுதற் கடவுள். பிரஜேந்தர் நந்தன கோயில் சச்சிசூதா கோயிலை செய் பலராம் கோயிலை நித்தாய். பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவுடைய குழந்தையாகவும் சைதன்யராகவும் பலராமர் நித்யானந்தராகவும் பிறந்தாங்க மேற்கு வங்காளத்தில். பாருங்கள், பிளான் போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போது முரளிஷா பிரபுட்ட சொல்லிடுவோம் ஜெகநாத்பூர் யாத்திரை. சரி, அங்கே வந்து சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத்பூரிக்கு வந்தார். ஜெகநாதபுரியில் வந்தோடனே சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரை பார்த்த உடனே ஜெகா 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 அவரால் பேச முடியல. சைத்தன்யா அப்படின்னால ஜெகநாதரை பார்த்த சந்தோஷத்தில் ஜெகா 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 அப்படின்னு சொல்லி அப்படி மயக்கி விழுந்துருவார். தலை குத்துட்டு ஆடுவார். அவர் வந்து ஜெகநாதபுரியில் அத்தர்னாலன்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஒரு பாலம். அந்த பாலத்துக்கிட்ட வந்தோடனே ஜெகநாதோட கோபுரம் தெரியும், இந்த கோயிலோட கோபுரம். அந்த கோபுரத்தை பார்த்து அந்த கோபுரத்தில் நீலா சக்கரம், சுதர்ஷன் சக்கரம், அதை பார்த்த சந்தோஷத்தில் மகாபிரபு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஓடி வந்து ஆயிரக்கணக்கான பேர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. மகாபிரபு ஒரு இளம் சன்னியாசி, தங்கத்தின் உருக்கி காய்ச்சிய பொன்னிறம். மகாபிரபு வந்து ஜெகநாத்புரியில் ஜெகநாத விக்கிரகத்தை தரிசனம் பண்ண சந்தோஷத்தில் தலைகால் குத்திட்டு ஆடுற, தரையில் உருண்டு பிறண்டு மயங்கி விழுந்துருவேன். ஒரு தங்க மலையே தரையில் உருண்டு பிறல்ற மாதிரி இருந்து எல்லாரும் பார்ப்பாங்க, யார் இந்த சன்னியாசி? இந்த சன்னியாசி என்ன இப்படி ஜெகநாதர் பார்த்தோன்னே பைத்தியக்காரனை போல தரையில் உருண்டு பிறண்டு மயங்கி விழுந்துட்டாரு. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சர்வம் பட்டாச்சாரியா அந்த கோயிலுக்குள்ளே வர்றார். சர்வம் பட்டாச்சாரி இங்கே வர்றார். வந்து பார்த்தா ஒரு இளம் சன்னியாசி சூரியனை போல பிரகாசிக்கிறார். சூரியனை போல பிரகாசம், தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு பாகன் சன்னியாசி. அவரை பார்த்த உடனே சர்வம் பட்டாச்சாரி கேட்குறாரு, யார் இவருன்னு? எங்களுக்கே தெரியல, திடீர்னு கோயிலுக்குள்ளே வந்தார், தலைகால் குத்திட்டு ஆடினாரு, தரையில் உருண்டு பிறண்டு பயங்கர விழுந்துட்டார். சர்வபூம பட்டாச்சாரியா பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிட்டர். பாரதத்தின் பல பகுதியிலேருந்து அவர்கிட்ட வேத சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவாங்க பட்டாச்சாரியர்கிட்ட. அவர் வந்தோடனே எல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறாங்க அவருக்கு. பட்டாச்சாரியர் கேட்குறாரு, இவர் கூட யாரா வந்தாங்களா? இல்லை, இவர் தனியாக தான் வந்தார், இவர் கூட யாரும் வரல. இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரே, உயிர் இருக்கா இல்லையா? இந்த சன்னியாசி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, இவருக்கு உயிர் இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணார், ஒரு பஞ்சு துண்டு இருக்கு இல்லையா, காட்டன் பீஸ், அந்த பஞ்சு எடுத்துன்னு வர சொல்லு. பஞ்சு கொண்டு வந்து மூக்கு கிட்ட வச்சா லேசாக அசையுது. ஓ, உயிர் இருக்கு, மூச்சு இருக்கு, மயக்கத்தில் இருக்காரு. நான் இவரை என் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன், இவரை தேடி வந்தாங்கன்னா என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, யாராவது இவரை தேடி வந்தால் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்போ பட்டாச்சாரி தன் சேவகரில் வச்சுட்டு மகாபிரபு தூக்கின்னு போகிறார். பூரி கோயிலேருந்து அவர் வீட்டுக்கு தூக்கின்னு போகிறார். அங்கேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 1.5 கிலோமீட்டர் என்பது ஒரு கோயிலேருந்து சர்வ பட்டாச்சாரி வீடு. அங்கே போய் அவர் அங்கே ஒரு படுக்க வச்சிருக்கார், ஒரு பெட்டில். 4 பேர் தேடி வராங்க சைத்தன்ய மகாபிரபுவை. நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதரர், ராமானந்தராயர், முகுந்த தத்தர், ஜெகதானந்த பண்டித், ஒரு 4 பேர் தேடிட்டு வர்றாங்க. கோயிலில் வந்து கேட்குறாங்க, இங்கே ஒரு சன்னியாசி வந்தாரே பார்த்தீங்களா? ஆமாம்மா, வந்து நாங்கள்லாம் பார்த்தோம். அவர் ஜெகநாதரை பார்த்தோன்னே பரவசத்தில் குத்தி ஆடி மயங்கி விழுந்துட்டார், அவருக்கு பேச்சு மூச்சே இல்லை. இப்போ எங்கே இருக்கார் அவர்? அவர் பட்டாச்சாரிய வீட்டில் இருக்கார். நீங்கள் சர்வ பட்டாச்சாரிய வீட்டுக்கு போனால் அவரை பார்க்கலாம். ஓடி வர்றாங்க, ஓடி வந்து மகாபிரபுன்னு ஓடி வர்றாங்க. வந்து பார்த்தா மகாபிரபு மயக்கத்தில் இருக்கார். பட்டாச்சாரி 4 பேர் வரவேற்று, வாங்க வாங்க, நீங்கள் தான் அவர் கூட வந்தவங்களா? அவர் உட்காருங்க, அவர் இப்போ வந்து மயக்கத்தில் இருக்கார். மயக்கம் தெளியவே இல்லை, ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த பக்தர்கள் என்ன பண்ணாங்க, மகாபிரபு பக்கத்தில் போய் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனை பாடி நடனம் பண்ண. அந்த நாம சங்கீர்த்தனை கேட்ட உடனே மகாபிரபுக்கு நினைவு வந்து கண்ணை திறந்து பார்க்குறார். நேராக பட்டாச்சாரியரை பார்க்குறார். பட்டாச்சாரியரை பார்த்த உடனே மகாபிரபு சொல்கிறாரு, ஓ சர்வபௌம பட்டாச்சாரியரே, உங்களை சந்தித்தது நான் செய்த பாக்கியம், நீங்கள் எனக்கு தந்தையை போல, எனக்கு குருவை போல அப்படின்னு அவர் புகழ்கிறார். பட்டாச்சாரியர் பார்க்குறாரு, இந்த சன்னியாசி இவ்வளவு அழகாக பேசுகிறாரே, சரி நீங்கள் ஓய்வு விடுங்க, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படி. அப்போ அடுத்த நாள் கேட்குறாரு பட்டாச்சாரியர், ஓ சன்னியாசி,
நீங்கள் வேதாந்த சூத்திரம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது வேதாந்த சூத்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேதாந்த சூத்திரம் ஒரு சன்னியாசி கட்டாயம் படிச்சிருக்கணும். வேதாந்த சூத்திரம் என்றால் வேதங்களின் சாரம், வேதங்களுடைய அனைத்து சாரம் வேதாந்த சூத்திரம். அது கற்றிருக்க வேண்டும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? வேதாந்த சூத்திரம் நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் படிச்சுக்கிறேன். மகாபிரபு முழுமுதற் கடவுள். வேதேச சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆனால் அந்த பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக ரொம்ப பணிவாக சொல்கிறாரு, ஐயா பட்டாச்சாரியரே, நீங்கள் பெரும் பண்டிதர், நீங்கள் எனக்கு குரு மாதிரி, நீங்கள் வேதாந்தம் சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கிறேன்னர். வேதாந்தம் அப்படின்னா வேதங்களின் நோக்கம், வேதங்களின் இறுதி தீர்ப்பு. நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கிறேன். 7 நாள் நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா எந்த சர்வபௌம பட்டாச்சாரிய வீடு இன்னைக்கு இருக்கோ ஜெகநாத்புரியில், அதே சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டில் 500 வருஷத்துக்கு முன்னாடி 7 நாள் சைதன்ய மகாபிரபு வேதாந்தம் கேட்டார். 7 days, 7 நாள் பட்டாச்சாரியர் பேசுகிறார். ஸோ மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்து விட்டால் வெள்ளம் எப்படி போகுமோ அந்த மாதிரி சர்வபௌம பட்டாச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பேசுகிறார், விளக்கம் கொடுக்குறார். மகாபிரபு ரொம்ப பணிவாக, அடக்கமாக, மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். 7 நாள் ஆச்சு. இந்த மகாபிரபு ஒன்றுமே பேசலை. 7வது நாள் பட்டாச்சாரியர் கேட்குறாரு, ஓ இளம் சன்னியாசி, நான் 7 நாள் உங்கள்கிட்ட வேதாந்தம் பேசுனேனே, நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையே, உங்களுக்கு கேள்வியே தோணலையா, சந்தேகமே இல்லையா, ஏன் 7 நாள் என்கிட்ட நீ கேள்வி கேட்கவே இல்லை? நான் 7 நாள் பேசிட்டு இருந்தேனே, உங்களுக்கு வேதாந்த சூத்திரம் நான் பேசுறது புரிஞ்சுதா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போதான் மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறேன். சைதன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஐயா பட்டாச்சாரியரே, எனக்கு வேதாந்த சூத்திரம் நன்றாக புரிந்தது, அதில் எந்த குழப்பமும் கிடையாது. எனக்கு வேதாந்தத்திலையும் வேதாந்த சூத்திரத்திலையும் எந்த குழப்பமும் இல்லை, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் நீங்கள் கொடுத்த விளக்கம் தான் எனக்கு புரியல. நீங்கள் கொடுத்த விளக்கம் எனக்கு புரியல. ஒரே ஆச்சரியம், என்ன சுவாமி சொல்கிறீங்க, வேதாந்தம் புரிஞ்சுதுங்கிறீங்க, என் வியாக்கியானம் புரியலைங்கிறீங்களா, அப்போ நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அப்போ தான் மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறேன். மகாபிரபு மிக அற்புதமாக வேதாந்த சூத்திரம் பேசும்போது பட்டாச்சாரியர் பிரமிச்சு போனார். ஒரு ஸ்லோகம் பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அக்குவேர் ஆணிவர பிரித்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கந்தாபி உருக்குரமே குர்வந்தி அகைதுகி பக்தி இத்தம் பூத்தோ குணோஹரி. ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஆத்மா ராம ச முனையோ நிர்கந்தி அபி உருக்கிரமே குர்வந்தி அகைதுகி பக்தி, ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன். பட்டாச்சாரியர் பிரமிச்சு போனார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வியாக்கியானம் நான் கேட்டதே இல்லையே, பிரமிச்சு போயிட்டேன். அப்போ சொல்லுங்கள், தயவுசெய்து நீங்கள் யார், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார்? இந்த மாதிரி வேதாந்தம் நான் பேசி கேட்டதே இல்லை, இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசினதே இல்லை. நான் பட்டாச்சாரியர் ஆகச்சிறந்த பெரும் பண்டிதர், நீங்கள் யார் சொல்லுங்கள்? அப்போ தான் சைதன்ய மகாபிரபு 6 கரமுள்ள ரூபத்தை காமிக்கிறார். சத்புஜ கௌரங்கர், 2 கரத்தில் புல்லாங்குழல், 2 கரத்தில் வில்லும் அம்பும் வச்சிருக்கார், 2 கரத்தில் சன்னியாச தண்டனம் கமண்டலம். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், சைதன்ய அவதாரம், 3 அவதாரத்தையும் ஒரே ரூபத்தில் காமிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. சர்வபௌம பட்டாச்சாரியர் கண்கள் இருந்து கண்ணீர். அவர் இது வரைக்கும் கடவுளை உருவமற்றவர், அருவமானவர், ஜோதியானவர் நடிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த முழுமுதற் கடவுள் அவர் வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த முழுமுதற் கடவுள் அவர் வீட்டில் இருக்காரு. 6 கரமுள்ள ரூபமாக தரிசனம் கொடுத்தார். உடனே பட்டாச்சாரியர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். ரொம்ப அற்புதமாக பாடுறார், ரொம்ப அற்புதமாக மகாபிரபு புகழ்ந்து பாடுறார். அதுக்கப்புறம் பட்டாச்சாரியர் சைதன்ய மாப்புடைய கருணையால் அவரும் வைஷ்ணவர் ஆயிட்டார். அவர் மாயாவாதம் பேசிகிட்டு இருந்தவர் வைஷ்ணவர் ஆயிட்டார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அவங்க வீட்டுக்கு வரார். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில் கம்பீரா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார். இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம், கம்பீரா சைதன்ய மகாபிரபு தங்கியிருந்த வீடு. அங்கே அவருடைய தாமரை திருப்பாதம், அவரை தங்கியிருந்த அறை, இது எல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில்
எங்கே தங்கி இருந்தாரோ அதே இடம் கம்பீரா அப்படியே இருக்குது, துளி கூட மாற்றம் இல்லை. சர்வபௌம பட்டாச்சாரி வீடு அப்படியே இருக்கு, மாற்றம் இல்லை. அங்கே 6 கரமுள்ள சைத்தனுடைய விக்கிரகம், 6 கரமுள்ள சத்புஜ கௌரங்கர் விக்கிரகம் இன்றைக்கு போகலான்னு பார்க்கலாம். நான் சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் சொல்லலை, இன்றைக்கி நீங்கள் போகலான்னு பார்க்கலாம். ஸோ மகாபிரபு வரும்போது பட்டாச்சாரியர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். பாகவத்தில் ஒரு ஸ்லோகம், தத்தேனு கம்பா சுசமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் தி பாகம். அந்த ஸ்லோகத்தில் முக்தி பாதான்னு ஒரு வார்த்தை, முக்தி பாதா. இதை பார்த்தோன்னே பட்டாச்சாரியருக்கு பெருத்த வருத்தம், பெரும் கவலை. மகாபிரபு கேட்குறாரு, பட்டாச்சாரியரே பாகவதம் படிச்சுட்டு என்ன கவலை உங்கள் முகத்தில்? அப்போது பட்டாச்சாரியர் சொல்கிறாரு, மகாபிரபு முக்தி விட பக்தி தான் சிறந்தது. ஆனால் வியாசரே முக்தியை பற்றி எழுதியிருக்காரு பாகவதத்தில், முக்தி பாதாங்கிற வார்த்தை எழுதியிருக்காரு. முக்தி விட பக்தி தானே உயர்ந்தது, முக்தின்னு எழுதியிருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கட் பண்ணணும், பாகவத்திலேருந்து இந்த வார்த்தையை நீக்க வேண்டும் சொல். அப்போ மகாபிரபு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, பட்டாச்சாரியரே அந்த முக்தி என்ற பொருள் அங்கே பக்தி தான். வியாசர் முக்தினாலே பக்தியை தான் சொல்கிறாரு. அதனால் பாகவதம் என்ன சொல்லுது? முக்தி என்றால் முக்திஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன விவஸ்திதி. முக்தி என்றால் என்னது? நமது உண்மையான ஆதாரமான நிலை, ஜீவனுடைய உண்மையான ஆதாரமான நிலை. ஜீவரே சொர்பகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். பகவானுக்கு சேவை செய்வதான் உண்மையான முக்தி. அதனால மகாபிரபு சொல்கிறாரு, அந்த வார்த்தையில் கட் பண்ணக்கூடாது. வியாசதேவர் முக்தியை பக்தியை தான் அங்கே முக்தின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் ரூபகோஸ்வாமி பிரபுபா சொல்கிறார், ஸ்ருதி இகாயஸ்ய ஹரேதாச கர்மனா மனசாக்கிரியா நிகிலச்ச அவஸ்தானு ஜீவன் முக்த உச்சது. யார் ஒருத்தர் ஜட உலகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடலால் மனதால் வார்த்தையால் பகவானுக்கு சேவை பண்ணுறாரோ அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் ஆவார். அப்போ தமிழ் கீதாவில் நிறைய முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருக்காங்க. பகவானுடைய நாமத்தை பாடுறாங்க, ஜபிக்கிறாங்க, கேட்குறாங்க, சேவை பண்ணுறாங்க. ஜீவன் முக்தச உச்சதே, வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். சரி, அடுத்து 17வது ஸ்லோகம். தன்ன பரம் புண்ணியம் அசம்பிரதார்த்தம் அஜானம் அத்யத்புத ஆஜானம் அதி அத்புத யோகனிஷ்டம் ஆக்ஞாகி அனந்தாச்சரிதோபவன்னம் பரீட்சிதம் பாகவதாபிராமம். தூய பக்தர்களுக்கு பிரியமானதும் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசிக்கப்பட்டதும் பக்தியோகம் நிறைந்ததும் தூய்மைப்படுத்துவதும் ஒப்பற்றதுமான அந்த எல்லையற்றவரின் கதைகளை தயவு செய்து எங்களுக்கு கூறுங்கள். பார்த்தீங்களா, வைஷ்ணவர்கள் எப்போவுமே பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதும் பாடுவதும் ஆர்வம். அதுதான் பாகவதம். ஸோ பாகவதம் எதை பற்றி சொல்லுது? தூய பக்தி தொண்டு. ஸோ பாகவதம் புராணம் அமலம், அப்பழுக்கற்ற புராணம். பாகவதத்தில் முக்தியை பற்றியோ அல்லது பாகவதத்தில் பல்வேறு தேவதை வழிபாடு பற்றியோ அல்லது பல்வேறு பூஜைகளை பற்றியோ இல்லை. பாகவதம் முதல் ஸ்லோகத்திலிருந்து கடைசி ஸ்லோகம் வரை 18,000 ஸ்லோகமும் 12 ஸ்கந்தமும் தூய பக்தி தொண்டே பறைசாற்று. அதுதான் பாகவம். அதனால் இங்கே சவுனகாதி முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, பரீட்சித் மகாராஜாவுக்கு பகவான் லீலைகளை கேட்குறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அது பாகவதம் ஃபுல்லாக பக்தி தொண்டு தான் நிறைந்தது, அவ்வளோ தூய்மையானது. அந்த பாகவத்தோடைய பெருமை பாகவதத்திலே இருக்குது. பாகவத்தோடைய பெருமை பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு? நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவ சம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ பவிகா புவி பாவுகா. நிகம கல்பதரு, எல்லா வேதங்களையும் எடுத்து சாரமாக்குனா கல்பதரு, டிசைர் ட்ரீ ஃபுல்ஃபில் பண்ணும். நிகமோ கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவ சம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம், எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ். ஸ்ரீமத் பாகவதம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ். எல்லா வேதங்களின் சாரம். அது சுகதே கோசாமியுடைய வாயிலிருந்து வரும்போது அமிர்தமாக இருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு? கிளி கொற்றிய மாம்பழம். ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழம் எப்பவுமே சுவையாக இருக்கும். அது ஒரு கிளி கொத்திச்சுன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அந்த மாதிரி சுகதே கோசாமி போன்ற ஒரு தூய பக்தருடைய வாயிலிருந்து வந்ததுனால அந்த பாகவதம் அமிர்தமாக இருக்கு. அதை பரீட்சித் மகாராஜ் பருகினர்.
அது எங்களுக்கும் தயவு செய்து சொல்லுங்க, நாங்களும் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்தது 18வது ஸ்லோகம் பாருங்க. இதை தான் வைஷ்ணவர் விரும்புவாங்க. குதா புனர் கிருணதோ நாம தஸ்ய மகத் நிகாந்த பராயணஸ்ய யோ நந்த சக்திர் பகவன் அனந்தோ மகத் குணத் பாத்யம் அனந்தமாகு. மேலும் எல்லையற்ற சக்தியை கொண்டவரான எல்லையற்றவரின் புனித நாமத்தை பாடும் சிறந்த பக்தருடைய வழிகாட்டுதன் கீழ் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்வது? உன்னத குணங்களையும் சக்தியையும் அளவின்றி பெற்றிருப்பவரான பரமபுருஷர் அனந்தன் எல்லையற்றவர் எனப்படுகிறார். ஸோ கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அனந்தா. அனந்தா மீன்ஸ் அன்லிமிட்டெட், எல்லையற்றவர். கிருஷ்ணர் எல்லையற்றவர், அவரது சக்திகள் எல்லையற்றது, அவரது லீலைகள் எல்லையற்றது, அவர் தாமம் எல்லையற்றது, எல்லாமே அன்லிமிட்டெட் தான் இல்லையா? செல்ஃபோன் வாங்கினா சிம் கார்டு போட்டால் அன்லிமிட்டெட் டாக் டைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அன்லிமிட்டெட் டாக் டைம். ஸோ கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டெட். ரியலி கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டெட். கிருஷ்ணருக்கு எல்லையே கிடையாது. நீ இல்லாத இடமே இல்லை, உனக்கு எல்லையே இல்லை. அவருக்கு எல்லையே கிடையாது. அவர் இல்லாத இடமும் இல்லை, அவருக்கு எல்லையும் இல்லை. ரைட்? ஸோ அப்போது அந்த பகவானுடைய எல்லையற்றவரான, எல்லையற்ற சக்தியை படைத்தவரான அவரது புனித நாமம், அப்போது அப்பேற்பட்ட பகவானை வழிபடக்கூடிய பக்தர்களை பற்றி என்ன சொல்கிறது? அந்த பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க பற்றி என்ன சொல்கிறது? புனித நாமத்தை பாடும் சிறந்த பக்தருடைய வழிகாட்டுதல் கீழே உள்ளவர்களை பற்றி என்ன சொல்வது? ரொம்ப பெரிய பாக்கியம். யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறாங்களோ அந்த வழிகாட்டி பிரபுபாடைய மூமெண்ட்டு, அவருடைய இயக்கம், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான், இந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டவங்களை பற்றி என்ன சொல்கிறது? ஏன்னா இது குரு பரம்பரா மூலமாக வருது. கிருஷ்ணர், பிரம்மா, நாரதர், வியாசர், ஆத்வாச்சாரியர், இப்படி அந்த சம்பிரதாயத்தில் பிரபுபாதர் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னு சொல்கிறோம் நம்ம பாக்கியம். அதனால பகவானது உன்னத குணங்களையும் சக்தியும் அளவின்றி பெற்றிருப்பவரான பரமபுருஷர் அனந்தன் எல்லையற்றவர் என்று அறியப்படுகிறார். அவருடைய லீலைகளை பற்றி சொல்லுங்க, அவரது நாம ரூப குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறேன். அதனால ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான வர்ணனை. கேட்குறவங்க போன சத்சங்கத்தில் பார்த்து நம்ம கேட்குறவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பேசுகிறவங்களுக்கு ஆர்வம் வரும். இங்கே சௌனகாதி முனிவர்களுக்கு அவ்வளோ ஆர்வம். அங்கே என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும். பரீட்சித் மகாராஜா என்ன கேட்டார், சுகதேவ் கோஸ்வாமி என்ன பேசினார், அவளுக்குள்ளே என்ன சம்பாஷணை நடந்தது, எதை பற்றிலாம் சுகதேவ் கோஸ்வாமி சொன்னார், பகவான் லீலைகளை என்னென்ன வர்ணிச்சார், அந்த லீலைகள் எவ்வளோ அமிர்தம் போல, இது எல்லாம் தெரிஞ்சு ஒன்று விடாமல் சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் தான் இருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பக்தர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார், அவர் நாளைக்கு நான் கோயிலுக்கு வரலையே என்னை பற்றி என்ன சொன்னாங்க, சத்சங்கத்தில் போய் என்னை பற்றி என்ன பேசினாங்க, இதைத்தான் நம்ம ஆர்வம் பூரா நம்மளை பற்றி என்ன பேசினாங்க. இதுதான் பிரச்சனை. கலியுகத்தில் மக்களுக்கு என்னை பற்றி என்ன பேசினாங்க, அவரை பற்றி என்ன சொன்னாங்க, இவரை பற்றி என்ன சொன்னாங்க, அந்த சினிமா நடிகர் என்னானார், இந்த அரசியல்வாதி என்னானார், யார் யாரோட கூட்டணி வச்சுக்க போகிறாங்க, யாருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்படியே வாழ்க்கை போச்சு. ஆனால் சௌனகாதி முனிவர்கள் எவ்வளவு ஆர்வம், அந்த 2 மகாத்மாக்களுக்கு நடந்த சம்பாஷணை எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சுவையானது, எவ்வளவு அமிர்தம் போல. அதை சொல்லுங்க. அது என்னெல்லாம் கேட்டார், என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, எந்த லீலையெல்லாம் வர்ணிச்சாங்க, ஒன்றே விட்டுறாதீங்க, ஒன்று விடாமல் சொல்லுங்க. இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். நம்ம என்ன சொல்லுவோம், என்னை பற்றி என்ன சொன்னாங்க ஒன்று விடாமல் சொல்லிடுங்க, நான் தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி என் மண்டையை வெடிச்சிடும், இல்லாட்டி என்னாகும், என் மண்டையை வெடிச்சிடும். இப்படி தான் நம்ம நிலைமை. அப்போது இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம மாறணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனையெல்லாம் பௌதிகமான விஷயங்கள் இல்லாமல் சௌனகாதி முனிவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது, பாடுவது, நினைவில் கொள்வது, அதில் ஆர்வம். அதனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப அழகழகான வர்ணனைகள். இது சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி அரியாசனத்தில் உட்கார வச்சு நைமிஷாரண்யத்தில் நீங்கள்
ரொம்ப பாக்கியம் பண்ணவர். நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தீங்க? பரீட்சித் மகாராஜாவும் சுகதேவ் கோசாமி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல பாகவதம் பேசிகிட்டு இருந்தாங்களே, அங்கேருந்து வர்றீங்க. அந்த பாகவதம் பேசிகிட்டு இருந்த இடத்துலேருந்து வர்றீங்க. எங்களுக்கும் தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பாகவதத்தில் என்ன நடந்தது, என்னென்ன லீலையெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அது எப்படி பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டார், சுகதேவ் கோசாமி எப்படி அழகாக வர்ணித்தார். அதனால தான் இந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறார். சூத கோஸ்வாமி சௌனகாதி முனிவர்களே வந்து புகழ்கிறார். பாருங்க, சூத கோசாமியை வந்து சூத கோசாமியை சௌனகாதி முனிவர்கள் புகழ்ந்தாங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணவர், நீங்கள் பரீட்சித் மகாராஜாவும் சுகதேவ் கோசாமி பேசின இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, அந்த அந்த பாகவதம் நடந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ண. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க சௌனகாதி முனிவர்களை. முனையஷாது பிரஷ்டோகம் பகவதீர் லோகமங்கலம் யத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. ஏன்னா உங்கள் கேள்வி இருக்கே, முனையஷாது பிரஷ்டோகம் பகவதீர் லோகமங்கலம், நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது? எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ, இது பகவான் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள்லாம், நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் பகவான் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கேள்விகள், இந்த பதில்கள் தான் ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம் தரக்கூடிய. அப்போது இந்த உலகத்தில் யாருக்காவது பூர்ணமான சந்தோஷம் வேணும், நிலையான ஆனந்தம் வேணும், மனசு திருப்தி அடையணும், மனசு சாந்தம் அடையணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க பகவானை பற்றி கேட்கணும், பகவானை பற்றி பாடணும், பகவான் நாமத்தை ஜபிக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அது மூலமாக இந்த சமுதாயத்தில் இந்த உலகமே ஆனந்தமாக இருக்கணும். அதை தான் பிரபுபாத் செஞ்சார். பிரபுபாத் வந்து இந்த பாகவதத்தை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அதனால உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பிரபுபாதுடைய பாகவதம் படித்து பாகவதம் கேட்டு இன்றைக்கி எல்லாம் ஆனந்தமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஸோ பிரபுபாத் கொண்டு போனது அமெரிக்காவுக்கு ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை பாகவதம். இந்த பாகவத தர்மத்தை தான் பிரபுபாத் பிரச்சாரம் செஞ்சார். அது மூலமாக எவ்வளோ ஜீவாத்மாக்கள் அறியாமையில் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருந்தவங்க பிரபுபாதுடைய கருணையால் ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை. பாகவதம் படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் பாகவதற்கு சேவை செய்கிறதுனாலும் பாகவதோடைய சங்கத்தினாலும் என்னாகலாம், நமக்கு நிம்மதியான அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போதும் அனுபவிக்கலாம். அந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. இதந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஓகே, ஸ்லோகா ரெசிடேஷன் இருக்கு.